வணக்கம் நண்பர்களே. கோயம்புத்தூர்ல இருக்கிற பெண்கள் ஓரளவுக்கு வந்து கூச்சமா இருப்பாங்க. வெளிய வந்து மீடியா சைட்லலாம் எதுவும் பேச மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து ட்விட்டர் சைட்ல பார்க்கும்போது ஒரு வீடியோ அக்கோ பிரஸ் மீட் பாத்தியா? விஜய் பிரஸ் மீட் செங்கோட்டையன் சேர்ந்துட்டாரு. அதுல கூட வந்து உட்கார்ல அவர். எங்களுக்கு பயம் அப்பா. பயம் இருக்கிற வீட்லயே இருக்கணும். உன வேலை என்ன வேலை? நான் கூட சரி இன்னைக்கு நாள் உட்காந்துருவாரு, இன்னைக்கு நாள் தலைவரோட தரிசனத்தை பாத்திரலாம் அப்படின்னு நினைச்சா இன்னைக்கும் பாத்தியா? என்னமா நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சனி ஞாயிறு தான் நாங்க வெளியே வருவோம். இன்னைக்கு அதிசயமா வியாழக்கிழமை மணிக்கு வெளியே வந்துக்கிறோம். ஒன்னு சொல்லிடலாமா? தாவேக்கா எல்லாரும் சேர்ந்து ஒரு பச்சை பந்தல் கட்டி குச்சி கட்டி உள்ள உட்கார வச்சிருங்க உங்க தளபதிய. நம்ம வந்து சீரம் சிறப்புல போய் செஞ்சுட்டு வந்துடலாம். சிறப்பா செஞ்சிடும். இந்த கோயம்புத்தூருடைய சிஸ்டர்ஸும் ரொம்ப அழகா, ரொம்ப தெளிவா, ரொம்ப திறமையா பேசியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டுக்குரிய வேண்டிய விஷயம். இந்த அளவுக்கு வந்து விஜய் வந்து கேவலமா யாரையும் வந்து விமர்சனம் பண்ண முடியாது. ஆனா தயவுசெய்து சொல்றேன், இளைஞர்கள் வந்து நீங்க ஒரு சினிமா ரசிகனை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. ஒரு அரசியல் தலைவனா ஒன்றும் நீங்க தேர்ந்தெடுக்கல. உங்களை வந்து ஏதோ தலைமை பின்னாடி எல்லாம் போறீங்களே, அதனால பொறாமையிலாம் பேசுறோம்னு நினைக்காதீங்க. உங்க வீட்டுல உங்க அப்பா இருக்காரு இல்லையா, உங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறான்னு உங்களுக்கு தெரியும். உங்க அம்மா இருக்காங்களே எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியும். பக்கத்து ஊர்ல இருந்து ஒருத்தர் வருவான் பாருங்க, நான் தானே அவனை காப்பாற்ற போறேன், நான் தானே அவனை செய்ய போறேன்னு. அது நடக்கவே நடக்காது. அவெல்லாம் வேடிக்கை காட்டுறவன். உங்க வீட்டுல ஒருத்தர் இருந்து காப்பாற்றலாம். அந்த மாதிரி தான் அம்பேத்கர், பெரியார், கலைஞர், அண்ணார் இவங்க எல்லாமே ஒரு அளவுக்கு உங்களுடைய வாழ்வியலுக்கான பட்டியலில் அவங்க இடம் பெற்றிருக்காங்க. எந்த ஒரு அரசியல் அனுபவமே இல்லாம மக்களை ஏமாத்திட்டு சினிமா முகத்தை காட்டி நீ ஏமாத்துற தற்கூரி விஜய் கிட்ட வந்து நீங்க சேர்ந்து உங்க வாழ்க்கையை நீங்க அழிக்க போறீங்கன்றது தான் பார்த்துதான் எங்களுக்கு ஆச்சரியமா இருக்குது, மிகப்பெரிய வருத்தமா இருக்குது. ஏன்னா நீங்க எல்லாருமே நம்மளுடைய தமிழ் சமூகம். நீங்க இங்க நடக்கிறது எல்லாமே நீங்க பாருங்க. விஜய் கட்சியில தாவேக கட்சியில இருந்து பேட்டி கொடுக்குறவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு பாருங்க. இதெல்லாம் அரசியலுக்கான வாழ்க்கைக்கான ஒரு பேச்சாற்றலா அப்படின்றது நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே புரிய வரும். நிதானமா யோசிங்க. நிதானமா யோசிச்சாதான் நீங்களா இருக்க முடியும். இல்லைன்னா தற்கொலை விஜயா தான் இருக்க முடியும்.